முதல் விஷயம், இது வந்து ஒரு நேரடியான தமிழ் படம். தயவுசெய்து யாரும் டப்பிங் படம்னு நினச்சிக்காதீங்க. அதுதான் மிக முக்கியமான விஷயம். எல்லா ஷாட்டும் 2 தடவை எடுத்த படம், ஒரு நேரடியான தமிழ் படம். அதுதான் இந்த படத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ சில பேர் சிரிக்க வைக்கிறதுக்கு படம் எடுப்பாங்க, காமெடி படம். அழ வைக்கிறதுக்கு படம் எடுப்பாங்க, சோக படம். கை தட்டுறதுக்காக படம் எடுப்பாங்க, ஒரு கமர்ஷியல் படம். சிந்திக்கிறதுக்காக படம் எடுப்பாங்க, ஒரு லைக் ரத்த கண்ணீர், பராசக்தி, எங்கள் அமைதிப்படை, அது மாதிரி. ஆன்னு வாயை புழக்கிறதுக்காக ஒரு படம் எடுக்க முடியுமா? அதுதான் பாகுபலி. இது வந்து இப்போ படம் ஆரம்பிக்கல ஆடியன்ஸ் அப்படி உட்கார்ந்தது தான் 2.5 மணி நேரம், எவ்வளோ நேரம்னு தெரியல. அப்படி ஒரு நீங்கள் இந்த இதில் பார்த்துருப்பீங்களே, இதனுடைய ப்ரிப்ரேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து அதை பார்த்தாலே தெரியும். உண்மையிலேயே இப்படி ஒரு படத்தில் நடிக்கும் வாய்ப்பு மறுபடியும் எனக்கு கிடைக்குமா தெரியல. கிடைக்கும், மறுபடியும் ராஜமௌலி சார் அந்த மாதிரி ஒரு படம் எடுத்தாருன்னா கிடைக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப மதன் கார்கி சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப தெளிவாக இருக்கிற ஒரு டைரக்டர். அதுதான் இந்த அவருடைய படம் இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம், அதுதான் முக்கியமான காரணம். அண்ட் சார், எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் அவங்களோட சரித்திர படங்கள் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்களோட டயலாக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து படங்களில் பேசியிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு சரித்திர படம் பண்ணும்போது எப்படி இருந்தது? எனக்கு அது ஒரு நீண்ட நாள் கனவு. நான் கதாநாயகனாக நடிச்சிட்டு இருந்தப்போ புரட்சி தலைவருடைய 1000ல் ஒருவன் மாதிரி, நாடோடி மன்னன், அடிமை பெண் மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் பாரதி ராஜா சாரை சொன்னார், உங்களை வச்சுட்டு உமர் முக்தார் மாதிரி ஒரு படம் எடுக்கணும் சத்யராஜ் அப்படின்னாரு. இதெல்லாமே ஒரு கனவாகவே இருந்தது. இப்போ அந்த கனவு வந்து நனவாயிருச்சு. அது வந்து ஒரு சரியான டைரக்டர்கிட்ட நனவாயிருக்கு. அதாவது எந்த அளவுக்கு அவர் கீனாக இருக்காருன்னா, மதன் கார்கி சார் சொல்லிட்டாரு, இதெல்லாம் பார்த்துட்டீங்க. முதல் நாள் ஷூட்டிங்கில் ஒரு வசனம் பேசிட்டு வரேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, சுற்றி இருக்கணுங்க எல்லாருக்கும் திருப்தி. டைரக்டர் சார் கூப்பிட்டு ராஜமௌழி சார் வந்து, சார் நல்லா இருந்தது சார், அந்த ஒரு இடத்துல 5-6 ஸ்டெப் வரையில் மட்டும் இந்த கண்ணை சிமிட்டிட்டிங்க சார் அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் சுருக்குனாச்சு. என்ன ஐயா கண்ணை சிமிட்டுறது ஒரு பெரிய பிரச்சனையா? சரி, நான் எப்போ இருந்தாலும் டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணிடுவேன். அது ஒரு தடவை மானிட்டரில் பார்த்தேன், மறுபடியும் கண்ணு சிமிட்டாமல் நடித்தேன். அப்படியே அந்த விஷயம் வந்து என்ஹான்ஸ் ஆகுது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கார். அப்புறம் பாகுபலியை பற்றி, பிரபாஸ் கேரக்டரை பற்றி நான் ஒரு சீனில் சொல்லணும். ஏன்னா நான் சொல்கிறதுல வந்து அந்த கேரக்டர் எவ்வளவு, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுளை பற்றி சொல்கிற மாதிரி சொல்லணும். இப்போ ராஜமௌழி சார் என்கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணி வச்சுட்டு இருக்காரு பாருங்க. நான் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் தெரிஞ்சுக்கிட்டு, தீவிரமான எம்ஜிஆர் ரசிகன் தெரிஞ்சுட்டு, சார் இப்போ நீங்கள் இதை வந்து பாகுபலி மறந்துடுங்க சார், பாகுபலி பிரபாஸ் எல்லாம் மறந்துடுங்க சார், நீங்கள் வந்து எம்ஜிஆர் சாரை பற்றி பேசுனீங்கன்னா எப்படி சார் பேசுவீங்க? உங்களை அறியாமல் அந்த முகத்தில் அந்த வந்து நான் வந்து முதல் தலைவரை பார்த்தப்போ அவர் வந்து என்கிட்ட இப்படி பேசினாரு, அவர் என்னை கட்டி பிடிச்சாரு அப்படின்னு பேசும்போது உங்கள் முகத்தில் ஒரு இது வரும்ல சார், அப்படி நீங்கள் நினச்சிட்டு பேசுனேன் சார். அதாவது எவ்வளோ ஒரு சைக்கலாஜிக்கலாக ஆக்டிங்கை வெளியில் கொண்டு வராரு பாருங்க. அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதான், இனி இதுதான் படம், இதற்கு மேல் படம் இனிமேல் தான் வரணும், அதான் சொல்ல முடியும். அண்ட் பிரபாஸ் சாரோட ஏற்கனவே வந்து ஒரு படம் நடிச்சிருக்கீங்க. அண்ட் இப்போ இந்த படம் நடிக்கும்போது ஆஸ் அ பர்சன் அவர் எப்படி மாறி இருக்காரு? பிரபாஸ் வந்து அவர் ஃபேன்ஸ்லாம் செல்லமா டார்லிங் தான் கூப்பிடுவாங்க. லொக்கேஷன்லேயே அவர் எல்லாரும் டார்லிங் தான் கூப்பிடுவாங்க. உண்மையிலேயே அவர் ஒரு டார்லிங் தான். ஆமாம், ஐயோ அவ்வளோ ஹம்பிள். அவர் பாருங்க எப்படி உட்காந்துருக்காரு, அவ்வளோ சூப்பர் ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. அப்படி ஒரு ஹம்பிள். அதாவது வந்து ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி டைரக்டர் என்ன சொல்கிறாரு அதுதான். அங்கே நம்ம ஆக்ட் பண்ணல வந்து இவ்வளோ எஃபர்ட்ஸ் பார்க்குறீங்களே, லொக்கேஷனில் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அது ஒரு காலேஜுக்கு போய் காம்பவுண்ட் மேலே உட்காந்துட்டு திருட்டு தான் படிச்சுட்டு பசங்களாம் பேசிட்டு எப்படி இருக்கும், அது மாதிரி தான். நான் சரி நல்ல பையன் மாதிரி தான். ரொம்ப ஓவராக ஜோக் அடித்து ஒரு ரொம்ப நல்ல சீரியஸான சீனு. இந்த ரம்யா கிருஷ்ணன் என்ன பெரிய பிரச்சனை, சின்ன ஜோக் அடிச்சா அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை சார் டைரக்டர் சார், அந்த அளவுக்கு மேட்ரே இல்லை சார், தயவுசெய்து நாசர் சாட்சி, பிரபாஸ், ராணா, அனுஷ்கா, தமன்னா எல்லாம் இருக்காங்க, அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஜோக்கு. பட் சில பேர் பெருசாக சிரிப்பாங்க. நம்ம கார்த்திக் சார், நவரச நாயகன் கார்த்திக் மாதிரி அப்புறம் 2 தடவை பார்த்தாரு, இவன் வேறு ஒரு வயசான நடிகை என்னெல்லாம் சொல்ல, அப்புறம் பொறுக்க முடியல வந்து, சார் ரொம்ப சார் யோசிச்சு பாருங்க சார், ரொம்ப முக்கியமான சீரியஸான சீன் சார், கொஞ்சம் ப்ளீஸ் ஜோக் அடிக்காமல் இருக்கு சார். சார் நான் ஒன்றுமே சார் பண்ணல சார், பேசாமல் இருந்தாலும் கூட ரம்யா கிருஷ்ணன் சிரிக்கிறாங்க சார், அதுக்கு நான் பொறுப்பு சார். ஏன் நான் ரம்யா கிருஷ்ணன் எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்லை சார் பேசாமல் இருந்தாலும் உங்களை பார்த்து சிரிக்கலாம். என்னையா அது வம்பா இருக்குது சார். இப்படியெல்லாம் வந்து இந்த படத்துக்கும் இது வந்து நீங்கள்
அந்த லொக்கேஷன் நடந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லை. இது வந்து இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு படம் கிராண்டியராக எடுத்தோம்னா ஆங்கில படத்திற்கு இணையாக அப்படின்னு போடுவோம்ல. இந்த படம் வந்ததுக்கப்புறம் ஹாலிவுட்டில் கிராண்டியராக ஒரு படம் எடுத்தாங்கன்னா பாகுபலிக்கு இணையாக அப்படின்னு போடுற சூழ்நிலை இந்த படத்துக்கு அப்புறம் நிச்சயமா வரும். இது சும்மா இந்த மேடையில் புகழ்ந்து பேசுறதுக்கு அப்படி இப்படி இல்லை. நீங்கள் பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க. டெஃபினெட்லி. அண்ட் சார் நீங்கள் அப்புறம் முக்கியமாக ப்ரொடியூசரை பற்றி சொன்ன ஒரு நல்ல ஜோக் பிரபாஸ் சொன்னார். பார்த்தீங்களா செலவு ஜாலியாக ஒரு மூலையில் உட்காந்து அவர் பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருப்பாரு. பிரபாஸ் சொல்வார், சார் அவர் பாருங்க சார் வேற யாரோ படம் எடுக்கிற மாதிரி இவர் வேடிக்கை பார்க்க வந்த மாதிரி உட்காந்து இவ்வளோ செலவை என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு பாருங்க சார் அப்படின்னு. ஸோ இப்படி ஒரு டீம் அமைச்சது எல்லாரும் கெட்ட பாருங்க. நாசர் சாருக்குன்னா நாசர் சாருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. எனக்கு எல்லாம் அஃப்கோர்ஸ் ஹீரோங்கிறது அதான் பாகுபலி, ராணா, இது இனிமேல் எதையுமே நம்ம ரிவீல் பண்ண முடியாது. அவ்வளோ நீங்கள் பார்க்காத அனுஷ்கா, பார்க்காத தமன்னா, பார்க்காத ரம்யா கிருஷ்ணன், பார்க்காத நம்ம சுதீப், அப்படி ஒரு விஷயம். கேமராமேன் சாபி சீரியலில் இன்னொரு ஹீரோ தான். நான் ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் வந்து ஒருத்தர் பார்க்குறேன். அவர் வந்து சார் நானும் கோயம்புத்தூர் தான் சார். சரி சார், ஹைதராபாத்தில் எங்கேயாச்சும் கம்ப்யூட்டர் செட்டில் வேலை செய்கிறீங்களா? இல்லை சார் வேறங்க என்ன இந்த பாகுபலியில் தான் வேலை செய்கிறேன் சார். பாகுபலி இல்லையா? என்ன வேலை செய்கிறேன் நான் உங்களுக்கு பார்த்தது இல்லையா? இல்லை சார் நாங்கள் இந்த ஸ்கெட்ச் சீன் கிரியேட்டர். என்னன்னே தெரியலீங்க. இப்போ நீங்கள் ஷூட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இருக்குது, ரிஃப்ளெக்டர் இருக்கும், கேமரா இருக்கும். இது அப்படி இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு புல்டோஸ் ஓடிட்டு இருக்கும். அந்த பக்கம் ஒரு பெரிய பிளேன் ஏதோ டேம் கட்டுற மாதிரி, அந்த பக்கம் ஒரு கேமரா லைட்டு. எந்தாங்க அது? ஐயோ ஹேட்ஸ் ஆஃப். ஓகே, இவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்றீங்க. எங்களுக்கு பயங்கர ஆர்வமா இருக்கு படம் பார்க்கணும் அப்படின்னு. அந்த ஆர்வம் வந்து அப்போ நடிச்சவங்களுக்கு எவ்வளோ, உங்களுக்கு ஆர்வம் தான், நடிச்சு எங்களுக்கு எவ்வளோ ஆர்வமா இருக்கும். அண்ட் ராஜமௌலி சார் கிட்ட நீங்க அப்சர்வ் பண்ண ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அவரோடது? ஸ்பெஷாலிட்டி என்ன, நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா அந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஒவ்வொரு செகண்டு டென்ஸ்டாக இருந்தால் உங்கள் ஆயுஸ் தான் குறையும். இது ஒரு படம் எடுத்தோம்னா எவ்வளோ 20-25 வருஷம் வயசில் குறைஞ்சி போயிடும். பட் வெல் ப்ரிப்பேர்டு அதுதான் வந்து இப்போ நீங்கள் பார்த்தது. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஒரு எனக்கு வந்து ஒரு ஜாலியான காமெடி படத்தில் நடிக்கல என்ன ஸ்டைல். இப்போ நடிகன் மாதிரி ஒரு படம் கவண்டமணியன் ஒன்று நடிக்கிறேன், மாமன் மகள் மாதிரி. அதில் என்ன ஸ்டைல்னா அவ்வளோதான் எங்களுக்கு ஸ்டைல். அது காரணம் வந்து ஃபுல் பாரத்தையும் வந்து அவர் ராஜமௌலி சார் அவர் தோளில் தூக்கிட்டாரு. அதை வெல் ப்ரிப்பேர்டு நல்ல ப்ரிப்ரேஷன்ஸ் பிரமாணமாக பண்ணி முடிச்சுட்டு அவரு ரொம்ப ஜாலியாக இருப்பார். அவர் எங்களை விட மோசமாக இருப்பார். அதான் அவ்வளோ ஜாலியாக இருப்பார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படம் வந்து உங்கள் எல்லாருக்கும், நம்ம டீமுக்கு, நம்ம தமிழ் சினிமாவுக்கு, இந்திய சினிமாவுக்கு அண்ட் உலக சினிமாவில் இந்த படம் தான் அப்படின்னு பெரிய பிரபாஸுக்கு தான் பெரிய பிரச்சனை. இதற்கப்புறம் என்ன, பிரபாஸுக்கு வந்து என்னன்னா இதுக்கப்புறம் என்னப்பா பண்றது நான் பார்ட் 2 அதுக்கப்புறம் என்ன கஷ்டம் பார்ட் 2க்கு அப்புறம். ஏன்னா இது பிரபாஸை கொண்டு போய் என்னமோ பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் பெரிய போராட்டம் தான். பட் நல்லதுதான். அப்படி நம்மளை நாமளே அப்படி நம்ம நாமளே ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொண்டு வந்துட்டோம்னா தான் மேலும் மேலும் வளருவோம். அதுதானே சூர்யா பண்ணிட்டு இருக்காப்புல. வந்த வேகத்திலேயே பல கேரக்டர் வாரணமாயிரம் அது இதுன்னு பண்ணி இப்போ சூர்யா போட்டி ஏதாச்சும் பண்ணியானோம். சூர்யாவே மறுபடியும் செதுக்கிட்டே இருக்கணும். அது வந்து ஒரு கலைஞனுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம்.